நாமக்கல்லில் விதிமுறைகளை மீறி நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட லாரிகளில் தண்ணீர் எடுத்து விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியதை அடுத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் வழங்க கோரி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் சித்தாலந்தூரில் விதிமுறைகளை மீறி லாரிகளில் தண்ணீரை எடுத்து விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தண்ணீர் லாரிகளையும் சிறைப்பிடித்தனர். பொதுமக்களோடு அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் சிவானந்தபுரத்தில் குடிநீர் வழங்காத நகராட்சியை கண்டித்து காலி குடங்களோடு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இறக்கத்துக்கும் வரல, இந்த மாதிரி டவுன் ஏரியாவுக்கு மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. டவுன் வேலைக்கு எல்லாத்துக்கும் போகுது. எங்க ஏரியா சைடு தண்ணியே வரல, வந்து ஒரு மாசம் ஆச்சு. எங்களுக்கு இன்னைக்கு நடவடிக்கை தெரிஞ்சாகணும். அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எந்த தெருவுக்குமே வரல. அப்பனா ஒரு மாசம் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம்? தண்ணீர் முறையாக விநியோகிக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.